Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Nabina Maulana Muhammadin wa ala alihi wa sahbihi ajmain. அஜ்மீர் ஹாஜா நயீம் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய கந்தரி விழாவை முன்னிட்டு நேற்று சிறப்பான முறையில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஊரில் வழக்கமாக நடத்தப்பட்டு கொண்டு வரக்கூடிய கந்தரி நிகழ்வு இன்று கடந்த 10 வருடத்திற்கு மேலாக நம்முடைய ஊரினுடைய எல்லா மதரசா இதிலிருந்தும் கொஞ்சம் முதல்ல நம்ம பிள்ளைங்களை மற்ற மதரசாவிலேருந்து கொஞ்சம் பிள்ளைகளை வச்சு மாணவர்களுக்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் அம்பா நாயகம் பேரவை நடத்தி கொண்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத்தில் இன்னைக்கு நம்ம ஊர் சார்பாக சேர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரு 100-105 பிள்ளைங்க கிட்ட வருது. அதில் நிறைய பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகள் தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் முழுமையாக இருந்து எல்லாருமே இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஆர்வமும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ரொம்ப அவசரம்லாம் பட வேண்டாம். பிள்ளைகளோ தயவு செய்து அங்கே சேரில் இருந்தால் மட்டும் போதும், எந்திரிச்சு இங்கே வர வேண்டாம். பேர் வாசிக்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு மேலே வந்து உட்காந்துக்கிடுங்க. மற்றவங்க எல்லாரும் அப்படி இருங்க அங்கே. நான் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சொன்ன பிறகு தான் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முடியும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல கிராத் ஓதி துவங்கி வைப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش أما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه حاوية وما أدراك ما هي نار حامية. صدق الله العلي العظيم. حضرت வாங்க சார். ஜமாத்தினுடைய ரவுன்சனத்தினுடைய 3 பள்ளி இமாம்களையும் வந்திருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவர்களையும் அம்பாநாயகம் பேரவை சார்பாகவும் என் சார்பாகவும் ஆரம்பமாக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். முதல்ல கொஞ்சம் வாசிக்கிற பிள்ளைகளை மட்டும் மேலே வந்துடுவோம். ஆம்பளை பிள்ளைகள் உள்ள பாசித்து, அஸ்லம், அன்சரு, ஆதில், பாசித்து, அஸ்லம், அன்சரு, ஆதில் எல்லாம் மேலே வாங்க. ஆமாம், தல்கா விட்டானா? தல்கா சஃப்வான் மேலே வாங்க. தல்கா சஃப்வான். சஃப்வான் மேலே வா. மேலே வா. இந்த பிள்ளை கூப்பிடுங்க. மேலே வந்துடுமா அப்படியே? அத்திய மேலே வந்துடு. ஆதிலா அக்ஸா மேலே வந்துடு. ஆதிலா அக்ஸா மேலே வந்து மேலே வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் தான். அப்படி கூட்டுவோம். சொல்லிக்கிறேன். இப்போ உமர், இஸ்மாயில், சித்திக் 3 பேர் மேலே வாங்க. வந்திருக்கீங்களா? உமர், இஸ்மாயில், சித்திக். நௌஃபல் மேலே வாடா. உட்காந்து முதல்ல யார் சொல்லுதா? சரி. முதல்ல சஃப்வான் மேலே வாங்க. கிலோ அஸ்ஸலாமு சொல்லி இங்கே நிற்கிடுவோம். இங்கே சரி. அவ்வல் இருக்கட்டுமே கொஞ்சம் நான் நோட்டி போட்டுக்கிறேன். வீடியோ உண்டா? வீடியோ கவர் ஆகுதா? வீடியோ எல்லாம் இருக்குமா? அஸ்ஸலாமு சொல்லிடுமா சஃப்வானு? முடிஞ்சிடலாம். சஃப்வான் முடிஞ்சிட்டு இது கவர் ஆகுமா வீடியோ? எல்லாரும்
எல்லாருமே வீடியோ ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துக்கலாமா? சரி என் மொபைல் வச்சுங்க சிட்டிங்கண்ணா தாங்க எல்லாருமே எடுங்களேன். மொபைல் என் மொபைல் வந்து இன்னொரு சொல்லுப்பா அந்த 20 நான் சொல்லும் போது எல்லாரும் வீடியோ எடுத்து விடுவோம்ண்ணே. அவங்க ஆமாம் எடுத்து ஏன் இதில் வீடியோ எடுத்து ஆன் பண்ணிட்டேன். சரி சொல்லுது. மைக் சத்தமாக நீங்கள் ஒரு ஆள் மாட்டிட்டு அது நான் சொல்ல அடுத்து أول كلمة طيب كلمة شهادة أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله மூன்றாம் கலிமா தம்ஜித் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அடுத்து ஆதிலா ரஹ்மான். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சையதினா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார், உங்களது இந்த உலகத்திலிருந்து 3 விஷயங்கள் எனக்கு விருப்பமானவையானப்பட்டுள்ளது. அல் குர்ஆனை ஓதுதல், நபிகளாரின் திருமுகத்தை பார்த்து அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தல். ரஹ்மான் ஃபாத்திமா அவர்கள் வழியில் வாழ்வதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அடுத்ததாக அக்ஸா சுலையா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் பல வகையான செல்வங்கள் தந்திருக்கிறார். கல்வி செல்வம், பொருள் செல்வம், குழந்தை செல்வம் என்று பல செல்வங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட மேலான செல்வம் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மிக பெரிய செல்வம். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். நோய் நொடியில்லாமல் சுகமாக பெற்ற செல்வத்தில் உயர்ந்த செல்வம். சுயர்ந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நிறைவேற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமத்தானி அலிமத்தானி 2 மகத்துவமான பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. மக்கள் அதை உணராமல் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முகமது அன்சர்.
عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. அஷரத்துல் முபஷ்ஷரா என்ற சுவனத்து சூப்பர் செய்தி கூறப்பட்ட 10 ஷஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஷஹ்த் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு உபைதா இப்னு ஜர்ராத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நௌஃபல். இஸ்லாத்தின் மாதங்கள் 12. முஹர்ரம், ஷஃபா, ரஜுல் அவ்வல், ரஜுல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரஜப், ஷஃபான், துல் ரமலான், துல் ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சல்மா ஃபிர்தௌஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்கலிமா. யார் ஒருவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றும் ஈமான் கொண்டு அதன்படி வாழ்கின்றாரோ அவர் சொர்க்கவாசி என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வின் பண்புகள். அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் மட்டுமே வணங்குவது தகுதியானவன். அல்லாஹ் அவனுக்கு எந்த கூட்டாளிகளும் இல்லை. அல்லாஹ் எங்கும் எப்போதும் இருக்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிகிறான். அல்லாஹ் எந்த குறையும் இல்லாதவன். அல்லாஹ் பரிசுத்தமானவன். நம்மை படைத்து உயிர் கொடுத்து வாழச் செய்கிறான். அவனே நம்மை மன்னிக்க செய்கிறான். அல்லாஹ் உண்ணுவதோ குடிப்பதோ உறங்குவதோ இல்லை. அல்லாஹ்விற்கு தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் இல்லை. அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அவனுக்கு நிகர் எதுவும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்து அத்தியா. அவ்வல் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. இரண்டாம் கலிமா தகாரத்து அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு அப்துஹு லா ஷரீக லஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. நம்ம பிள்ளைகளும் கூப்பிட்ட பிறகு மேலே ஏறுங்கண்ணா. எல்லாரும் ஏற வேண்டாம். கூப்பிட்டு நான் பேர் சொல்லும் போது ஏறணும். கொஞ்சம் அவசரம்லாம் பட வேண்டாம். நம்ம இல்லை, நம்ம ஊர் பிள்ளைகள் தானே எல்லாருமே. கொஞ்ச நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். எல்லாரையும் கூப்பிட்டுருவோம், கொஞ்சம் அவசரப்படாது. அடுத்து உமர். அஸ்ஸலாமு அலைக்கும். அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். அல்-மாலிக் அல்-குத்தூஸ். அஸ்ஸலாம் அல்-முஹ்மின் அல்-முஹைமின் அல்-அஸீஸுல் ஜப்பார் அல்-முதகப்பிருல் ஹாலிக் அல்-பாரியுல் முதவ்விருல் அல்-கஃபார் அல்-கஹாருல் வஹாப் அர்-ரஸாக்குல் ஃபத்தாஹ் அல்-ஹலீமுல் காபில் அல்-பாசித் அல்-காஃபிலுல் ரஃபீக் அல்-முஇzzul முத்தி அஸ்-சமீயுல் பஸீர் அல்-ஹகமுல் அதர் al-லத்தீஃபுர் ஹபீர் al-ஹலீமுல் ஹலீம் al-கஃபூருஸ் ஷக்கூர் al-ஹலீம் al-முஜீபுல் வஸீர் al-ஹகீமுல் வதுத் al-மஜீபுல் பாயிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அடுத்ததாக ஹதீஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. நான் உங்கள் முன் பேச வந்த தலைப்பு பொறுமை. அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன ஆகும்? இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன பயம்? அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன பயம், என்ன கவலை? என் சகோதர சகோதரியே, இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் மட்டுமல்ல, அல்லாஹ் படைத்த அனைவரையும் அவன் சோதிப்பான். வலநப்லுவன்னக்கும். அல்லாஹ் படைக்கும் போதே சொன்ன செய்தி அது. நிச்சயமாக நான் சோதிப்பேன். செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிரை பறித்து சோதிப்பேன், உடைமைகளை பறித்து சோதிப்பேன், இப்படி பசியை கொடுத்து சோதிப்பேன், இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன். ஆனால் பொறுமையாளர்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி. நபியே கூறிவிடுங்கள், என்ன நற்செய்தி? அவர்களுக்கு ஏதாவது முசீபத் வந்தால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடத்தில் தான் செல்ல இருக்கிறோம். எங்களை படைத்தவன் அவன், எங்களை மரணிக்க செய்பவன் அவன். அவன் விதித்ததை தவிர எங்கள் வாழ்வில் எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எடுத்து கொடுங்க மச்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அது. உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. புத்தகங்கள் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதித்ததுதான் எங்கள் வாழ்வில் நடக்கும். இந்த சோதனையை கொடுத்தவன் அவன், அவன்தான் நீக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு இறைநம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவன் எது செய்தாலும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது. அல்லாஹ் அவன் வாழ்வில் ஏதாவது நலவை கொடுத்து விட்டால் அவன் என்ன கூறுவான்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை சாருவான். அல்லாஹ் அவன் வாழ்வில் ஏதாவது கொடுத்ததை எடுத்து விட்டால், அல்லாஹ் ஒரு உறவை கொடுத்து எடுத்து விட்டால், அல்லாஹ் ஒரு செல்வத்தை கொடுத்து எடுத்து விட்டால், அல்லாஹ் ஒரு வாழ்வை கொடுத்து எடுத்து விட்டால், அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்து எடுத்து விட்டால் அவன் பொறுமையோடு இருப்பான். அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அசிங்கப்படுத்தப்படுவான், அவமானப்படுத்தப்படுவான், கேவலப்படுத்தப்படுவான். ஒரு முடிவை அவன் எடுப்பான், அது நடக்காது. ஏதோ ஒரு முடிவு நடக்கும். அது யாருடைய முடிவு? அல்லாஹ்வுடைய முடிவு. ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாகவே அமையும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாகவே அமையும். எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். மரணம் வரை அல்லாஹ் உங்களை சோதித்தாலும் பொறுமையை கடைபிடித்தால், அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுங்கள். என்ன நற்செய்தி? அவர்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக தல்கா ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வல் கலிமா தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. இரண்டாம் கலிமா
சகாதது அஷ்டது அல்லாஹ் இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தன்வீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த பில்லாஹி அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அர்ஷத் அஹமத் ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும். இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுப்ஹான அல்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு உறுதிமொழியும் லா இலாஹா இல்லல்லாஹு தர்மமாகும். அவனை பெருமைப்படுத்தும் தர்மமே தீமைகளை தடுத்துவதிலும் தர்மமே நல்லதை ஏறுதலும் தர்மமே இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் லுஹா 2 ரக்காத்துகள் தொழுவது பொதுவானதாக அமையும். இதே அப்துல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுறுத்தினார்கள். சஹீஹ் முஸ்லிம் 1302 அத்தியாயம் 6. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சுஹைல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பராவுவின் ஆசிப்களில்லாஹு அன்வாயிட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலிசைகள் இருந்து செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். ஏழை செயல்களில் செய்யும்படி எங்களை தடுத்தார். 1 நோயாளிகளை நாம் சாயப்படுத்துவது, 2 ஜனதால் பின்தொடர்ந்து செய்வது, 3 தொம்பிகளுக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார். அகமக்கு அல்லாஹ் உமக்கு கவலை புகழவான பிடிப்பது, 4 சலாமாக்க பேசுவது, 5 அக்கை மட்டுக்குள்ளவனுக்கு உதவியது, 6 உண்மைக்காக அனைவரின் நடப்பை ஏற்றுக்கொள்வது, 7 சத்தியம் செய்தவன் சத்தியத்தை நிறைவேற்றி உதவியது. சஹீஹ் புகாரி 2445 அத்தியாயம் 40. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ரஃபீக். காலை கண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆடு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மாடு, உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கழுதை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்தனி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேசிய எறும்பு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குத்து பறவை, குகைவாசிகளின் நாய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தர்காவில் வந்து ஒரு சாவி யாரோ விட்டு போயிருக்காங்க, ஒற்றை சாவி. யார் சாவியும் சொல்லி வாங்கிக்கிறோம். அடுத்து பாயிசா குர்ஆன் வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் தீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீன் வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீன் வஹாதல் பலதில் அமீன். லகத் خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. جزاك الله خيرا. அடுத்து சமீகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர். நம்ம அடுத்து கொஞ்சம் வர பிள்ளைங்க நேரம் வந்துருங்க, கூப்பிட்ற பிள்ளைங்க. அதுக்கப்புறம் சனா பாத்திமா, அஸ்பியா, மரியம் மஜீதா, சல்மத் நபீரா, ரிஃபாயா, அப்புறம் மரியம் ராபிகா, தாஜுர் ரஹ்மத், நூருல் ஆலிபா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் யார் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க பக்கத்து வீட்டவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும். என்னென்னலாம் நம்ம பக்கத்து வீட்டவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும். ஒரு சஹாபா ரசூலா கிட்ட கேட்டிருக்காங்க. உடனே ரசூலா சொன்னாங்க, அவங்க கடன் கேட்டாங்கன்னா நம்ம கடன் தரணும். அவங்களுக்கு பசிச்சுச்சுன்னா நம்ம சாப்பாடு தரணும். அவங்க விருந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகணும். அவங்க உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் பார்க்க போகணும். அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மவுத போய் நம்ம பார்க்கணும். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. நம்மளும் குர்ஆன் படிச்சு இன்னொருத்தவங்களுக்கும் குர்ஆனை சொல்லி தரணும். நம்மளுக்கும் நன்மை, இன்னொருத்தவங்களுக்கும் நன்மை. குர்ஆன்ல இருக்க ஒரு ஒரு எழுத்துக்கும் 10 நன்மை. 10 நன்மை. பேப்பர் தான் படிக்கும், பேப்பர் செஞ்சோம். அடுத்ததாக ஹதீஜா உமேர். கையில் வச்சுக்கோண்ணே. அடுத்து தாஜுர் ரஹ்மத், நூருல் ஆலிபா. கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆல்பா எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். தாஜு சலாம் சொல்லி பேச்ச ஆரம்பிக்கணும் என்பது தெரியாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மை. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு என்று சொல்லி 30 நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நம்ம அனைவருமே ஆக்குவானாக. ஆமீன். நான் வேதம் குர்ஆனை பற்றி உனக்கு என்னதான் தெரியும் சொல். குர்ஆன் மதரசாவில் படித்தது தெரியும் சொல்கிறேன். குர்ஆனில் 30 ஜுசுக்கள் உள்ளது. குர்ஆனில் 114
சூறாக்கள் உள்ளது. குர்ஆனில் 16 சஜிதாக்கள் உள்ளது. குர்ஆனில் 6666 வசனங்கள் உள்ளது. குர்ஆனில் இடம்பெற்றுள்ள ஒரே பெண்ணின் பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் இடம்பெற்றுள்ள சஹாபியின் பெயர் சய்யிது ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் பெண்களை பற்றி நிசா என்ற சூரா உள்ளது. குர்ஆனில் 25 நபிமார்கள் பெயர் வந்துள்ளது. குர்ஆனில் எல்லா சட்டங்களும் உள்ளது. குர்ஆனில் லட்சக்கணக்கான எழுத்துக்கள் உள்ளது. குர்ஆனில் ஹைருக்கும் மன் பல்லமல் குர்ஆனுல் அல்லமஹு. கற்றவரும் கற்றுக் கொடுப்பவரும் உங்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மாஷா அல்லாஹ், குர்ஆனின் சிறப்புகளை இவ்வளவு அளவு தெரிந்து கொண்டோம். குர்ஆன் என்பது ஒரு கடல், அதன் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தூதரை பற்றி உனக்கு என்னவெல்லாம் தெரியும், கொஞ்சம் சொல். நம் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் பெயர் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு, தந்தை பெயர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண் குழந்தையும் 4 பெண் குழந்தையும் உள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25ஆம் வயதில் திருமணம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபி பட்டம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லமின் அஷ்ஷாத்திக் என்ற சிறப்பு பெயர் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் பிற 27 மிக்ராஜ் பயணம் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63ஆம் வயதில் மறைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அடுத்து மரியம் ராஃபிகா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓதும் துஆவோ மரண் சுன்னத்துகள். சாப்பாடு சாப்பிடும் போது ஓதும் துஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ். சாப்பிடுவதன் சுன்னத்துகள்: 1. விரிப்பை விரிப்பது. 2. 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. 3. ஒரு காலை குத்த வைத்து சாப்பிடுவது. 4. சாப்பிடுவதற்கு முன்பு துஆ ஓதுவது. 5. தன் பக்கமிருந்து சாப்பிடுவது. 6. 3 விரல்களால் சாப்பிடுவது. 7. உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது. தட்டை வளர்த்தும் கழிவுகளை சூப்பியும் சாப்பிடுவது. 9. சந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. 10. உணவை குறைக்கக்கூடாது. 11. மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. 12. சாப்பிட்ட பிறகு துஆ ஓதுவது. 13. சாப்பிட்ட பிறகு கை கழுவி அழுத்துக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து மரியம் மஜீதா. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேள்வி பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் என்ன? ஏராளமானதை கூறலாம். குறிப்பாக அவர்களின் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அற்புதம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களுக்கு அரபி பெயர் என்ன? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் காட்டிய அற்புதமின் அரபி பெயர் முஸ்ஜியாத் என்று கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்தியாத்களில் சிலவற்றை கூறுக. சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார். அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு மேகங்கள்
அற்புதங்களின் உயரிய அற்புதம் என்ன? இந்த உம்மத்துக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்ட அல் குர்ஆன் வேதம்தான் 1500 வருடங்களாக இன்னும் ஒரு புள்ளி கூட மாற்றப்படாத அற்புதமான வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கூறினார், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அல்லாஹ்வை வணங்குங்கள், முஹம்மது நபியை பின்பற்றுங்கள், முஹம்மது நபி அவர்களின் குடும்பத்தினர்களையும் நல்லவர்களையும் நேசிங்கள், இவ்வளவு மறுமை நாளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சனா பாத்திமா அடுத்து முன்னாடி வாங்க பிள்ளை முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் செய்த 10 சுன்னத்துகள். 1. குளித்து நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். 2. தூங்கும்போது வலதுபுறமாக சாய்ந்து கொண்டு தூங்குவார்கள். சாப்பிடும்போது வலது கையால் சாப்பிடுவார்கள். ஆடையின் அணிபோதும் முதலில் வலதுபுறமாகவும் பிறகு இடதுபுறமாகவும் அணிவார்கள். எந்த செயலை செய்ய அழைத்தாலும் பிஸ்மில்லா சொல்வார்கள். பசித்தவருக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். தலைமை முடிப்படுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அனைத்து சுன்னத்துகளையும் பின்பற்றக்கூடிய அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது இந்த ஒன்று பேர் வாசிக்கிற பிள்ளைங்க மேலே வந்துருங்க. அலிஷா, சப்ரீனு, ஹஸ்னா, ஜல்வா, ஜாஸ்மினு, அடுத்து சல்மத் நதீரா, சனா பாத்திமா 2 பேரும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பில் ஏற்பட்ட ஆச்சரியங்கள் கூறுக. சிலைகள் எல்லாம் குப்புற விழுந்தன. பாரசீகத்தின் கிஸ்ரா மாளிகையில் கோட்டையில் விரிசல் ஏற்பட்டது. பாலஸ்தீனத்தில் உள்ள சாபா நதி வத்தியது. ஈரானின் அணையாத நெருப்பு அணைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு அற்புதம் கூறுக. சுர்மா இடப்பட்டவர்களாக, கதனா செய்யப்பட்ட நிலையில் புன்னகைத்தவர்களாக, தஸ்பீ விரலை நீட்டி சஜிதாவுடைய நிலையில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குர்ஆன் எப்படி அறிமுகம் செய்கிறது? ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தார்க்கோர் அருட்கொடை என புகழாரம் சூட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த நபி வாரிசு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பஹீரா என்பவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 12ஆம் வயது இவர் இறுதி நபியாக வரக்கூடிய அத்தனை அடையாளங்களும் இவரிடம் இருந்தது. அந்த பாதிரியார் என முன்னறிவிப்பு செய்த சிறிய நாட்களில் கிறிஸ்தவ பாரித்தார். அந்த பாதிரியார் கண்ட முக்கிய அடையாளம் என்ன? மேகநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைக்கு மேல் குடை பிடித்து நிற்பதை கண்டார். சிறுவரை கண்ணும் கருத்துமாறு
கவனித்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் உண்டு என எச்சரிக்கை செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகை பற்றி கூறுக. அவர்கள் மிக உயரமும் அல்ல, குள்ளமும் அல்ல, நடுநிலை தோற்றம் உள்ளவர்கள். வசீகரமான முகத்தோற்றம், விரிவான நெஞ்சம், அடர்ந்த முடி, அழகிய தாடி. யார் இவர்களை பார்த்தாலும் இவர் பொய்யல்ல, உண்மையான தீர்க்கதரிசி என சொல்லுவார்கள். சாந்த குணம், உண்மை, நம்பிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஹஸ்பியா கல்வா, அதுக்கப்புறம் நீ சலாமும் சொல்லிட்டு போயிடுவோம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிமார்கள் என்றால் யார்? அல்லாஹ்வின் தூதர்கள், மக்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நபிமார்களின் எண்ணிக்கை எத்தனை? 1,24,000. நபிமார்களின் சிறப்பு என்ன? அவர்கள் தூய்மையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டார்கள். அவர்கள் நற்குணமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். நமது முதல் நபி யார்? முதலில் படைக்கப்பட்ட நபி ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நமது இறுதி நபி யார்? நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நபி என்றால் என்ன? அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள். உலகில் இனி யாராவது தன்னை நபி என்று சொன்னால் அவர் நபி அல்ல, பொய் பேசுபவர். அவரை நபி என்று அவர் காபிராகி விடுவார். அவரை நபி என்று ஏற்றுக்கொண்டோரும் காபிராகி விடுவார். கியாமத் நாளில் நெரிசலில் ஈசா நபி இறங்குவார். ஆனால் அவர் தன்னை இறுதி நபி என்று சொல்ல மாட்டார். நானும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத்தை சார்ந்தவர்தான் என்று சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் பாங்க சொன்ன பொண்ணு அடுத்து சொல்லுவோம். அடுத்து சனா பாத்தியமா சொல்லுமா ஓதிட்டு அந்த புள்ள முடிஞ்சதோட ஒரு பாடல் படித்து இவர்கள் முடிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு முறை ஒரு கல்லின் கண்ணீர் துளிகள். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றிருக்கும் பொழுது ஒரு கல் ஒன்று அழுவதை கேட்டார்களாம். கல்லே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த கல் கூறியதாம், நரக நெருப்பின் எரிபொருளே கற்களும் மக்களும் தான். இந்த வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான், என எண்ணியே அழுகிறேன் என்று கூறியதாம்.
அதற்கு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்களாம், யா அல்லாஹ், இந்த கல்லை நரக நெருப்பில் போடாதே. அதற்கு சமாதானம் கூறினார்களாம். அந்த கல்லும் அழுவதை நிப்பாட்டியதாம். கொஞ்ச காலம் கழித்து அதே பாதையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து சென்றிருக்கும் பொழுது மீண்டும் அந்த கல் அழுவதை கேட்டார்களாம். கல்லே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த கல் கூறியதாம், நான் அழுதால் தானே இந்த நல்ல செய்தி கிடைத்தது. இந்த நற்செய்தியை பெற்று தந்த இந்த அழுகையை ஏன் விட வேண்டும் என எண்ணியே அழுகிறேன். கல் நமக்கு கூறும் செய்தி, முக்மீன்களே, நீங்கள் துவா கேட்க வேண்டும், தௌபா கேட்க வேண்டும், பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் தான் துவா கேட்டு விட்டோமே, பாவமன்னிப்பு கேட்டு விட்டோமே, தௌபா கேட்டு விட்டோமே என்று பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அதே போன்ற நல்ல மனதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஹராம் ஹலால் சம்பந்தமான ஒரு பாடல்.